இப்போ நம்ம கிட்ட டிஸ்பிளே ரெடி பண்ணி வைக்கீங்க, எப்படி இருக்கு டிஸ்பிளே? ஹாய் ஹலோ வணக்கம். நார்மலா நான் வீடியோஸ் போட்டிருக்கும் போது பலர் வந்து என்னுடைய வீடியோஸை பார்த்து அதிர்ந்து போவாங்க. ஆனா இன்னைக்கு நானே அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா என் மொபைல் இன்னைக்கு உடஞ்சு போச்சு. ஐயோ, எப்படிடா மக்கள் எல்லாம் நம்ம இசை மழையில நனைய வைக்க போறோம்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த நேரத்துல நண்பர் தான் ரொம்ப கை கொடுத்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சில A to Z அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷோரூம். நண்பர் எனக்கு ரொம்ப பழகிய நண்பர், நம்முடைய செஞ்சியை சேர்ந்த அலி. A to Z அலி அவர்கள். ஸோ இவரை வந்து பார்த்து மீட் பண்ணி, சார் இது போல மொபைல வந்து கீழே வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருடைய சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நார்மலா நம்ம சர்வீஸ் கடைக்கு போனோம்னாக்கா, சார் வெயிட் பண்ணுங்க ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு 2 hours வெயிட் பண்ண சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, நான் இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சர்வீசஸ் எல்லாம் எடுத்து காட்டினார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே எடுத்து காட்டினாரு. அந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னாக்கா, மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலோ டேப் இருக்கும் இல்லையா, அந்த செலோ டேப் மாரி கீழேயும் செலோ டேப் மாரி, நடுவுல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட லென்த் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து கீழே விழுந்தாலே உடஞ்சி போயிட்டு ஸ்கிராச்சஸ் தெரியுற மாதிரி தெரியும். ஆனா இப்ப இவரு போட்டிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டினாரு. சோ அதுக்கு செகண்ட் குவாலிட்டி இது. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போதே தெரியுது. இதை நான் சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டச்சுக்கும் இதுக்கும் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் என்னால வந்து உணர முடியுது. ஸோ நார்மலா நான் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், எனக்கு வந்து பக்காவா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதால ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. காலையில வந்து ஒரு 10 மணிக்கு நான் வந்தேன். ஸோ ஒரு 2 மணி நேரமா எனக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். நம்ம புதிய கிளாஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. கொரில்லா கிளாஸ் கட்டி காட்டுறீங்களா? அந்த கொரில்லா கிளாஸ் எடுத்து காட்டினாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட இந்தாங்க சார், இந்த ஆணியை எடுத்து எங்க போய் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுத்து இதை வந்து இதுல வந்து ஓஸ் போட்டு காட்டுங்க அப்படின்னாரு. சரி, நானும் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இதுல வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி அழுத்தி கீழ்த்தி எல்லாம் பண்ணிட்டேன். இத வந்து நல்லா பிரஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாரு. நானும் எனக்கு தகுந்த மாதிரி காட்டு, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி பிரஸ் பண்ணி காட்டிட்டேன். என்னால அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் முடியன்னுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இவரு ஒரு வேலை பண்ணாரு. நான் அதுந்தே போயிட்டேன். என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்ட போடாத ஒரு இடத்துல இதை வைங்க வச்ச அப்புறம் மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு, சொல்லிடுங்க எங்க அந்த மொபைல், அந்த மொபைல தான் வீடியோ இருக்குமா, இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கமே, இந்த மொபைலு இந்த சுத்தியால் அடிக்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி அடிச்சு இந்த பள்ளம் அவர் பண்ணத்தான். இந்த பள்ளத்தை பண்ணிட்டு மனுஷன் எதால அடிச்சாருன்னா அவருடைய மொபைல் போன்ல அடிச்சாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த கொரில்லா செட் வந்து கொரில்லா ஸ்கிரீன் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு பவரா இருக்கும்ன்றத காட்டியிருக்காரு. நான் அதிர்ந்து போயிட்டேன். என்னடா இது, நான் போனை வந்து கை தவறி கீழே வந்து உடஞ்சிட்டேன், இந்த மனுஷன் ஓங்கி சுத்தியால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருன்னு பார்த்தா, சோ அந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டியா இருக்கு. சோ நான் வாயில சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது, நான் கட்டுக்கதை சொல்றேன்னு நினைப்பீங்க. சோ நீங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த A to Z சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க.